மீட்பின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்கள் எல்லோரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். மெய்யான மனம் திரும்புதல் தான் நமது ஆவி ஆத்மா சரீரத்தின் சுவாபங்களை ஆவிக்குரிய சுவாபங்களாக அது மாற்றிவிடும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். ஆவியான தேவன் இன்றைக்கு உங்களுக்கு நமக்கும் இதை சொல்லுகிறார். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல் படியிலே படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். கவனித்து பார்த்தீர்களா? நன்மை செய்வது, இதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனித குலத்திற்கு செய்து முடித்த மகத்தான காரியம் சிலுவையில். அன்பானவர்களே, இந்த தவக்காலம் என்பது எதற்காக என்று தெரியுமா? வெறுமனுமே நாம் எல்லோரும் வாடி போன இலை போல அல்லது ஒரு விதமாக அப்படியே நம்மை தாழ்த்தி கொள்வது, சாப்பிட்டு 10 நாள் ஆனது போல நாம் சோர்ந்து போனவர்களாக காட்டிக்கொள்வது, இதுவல்ல தவக்காலம். மெய்யாக மனம் திரும்புவது, நன்மை செய்வது. உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் எவ்வளோ பேருக்கு தீமை செய்திருப்போம். அண்ணன் தம்பிக்கு, மாமா மச்சானுக்கு, சித்தப்பா பெரியாப்போ, வேலை செய்கிற இடத்துல, நண்பர்கள் மத்தியில், குடும்பங்கள் மத்தியில் எத்தனையோ தீமை செய்திருப்பீர்கள். அந்த தீமையெல்லாம் சிலுவையில் சாகடித்து இயேசுவை போல எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் நன்மை செய்வது. ஆகவே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ நன்மை செய்தால் தானே உனக்கு மேன்மை. நீ தீமை செய்வாய் என்றால் பாவம் உன் வீட்டு வாசல் படியிலே வந்து உட்கார்ந்துருக்கும். நீ வெளியே போகும்போது உன்னோடு பாவம் போகும். நீ ஸ்கூல் போனாலும், காலேஜ் போனாலும், யூனிவர்சிட்டிக்கு போனாலும், கம்பெனிக்கு போனாலும், வியாபாரத்துக்கு போனாலும், சர்ச்சுக்கு போனாலும் கூட உங்களோட பாவம் தான் போகும். அங்கேயே நீ ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணி விட்டுவிடுவீர்கள். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படித்தான். நீ திரும்பி வரும்போது பாவம் உன்னோடு வரும், உன் வீட்டு வாசல் படி உட்கார்ந்து கொள்ளும். அந்த வீட்டில் எல்லாம் இருக்கும், அந்த வீடு நரகமாக இருக்காது என்பார்கள். இந்த வீடு எனக்கு நிம்மதியில்லை என்பார்கள். இந்த வீட்டில் வாழ பிரியமில்லை என்பார்கள். அந்த வீட்டில் ஒரே கூச்சல் குழப்பமாக இருக்கும். பெரியோர் சிறியோர் மதிப்பு மரியாதை இல்லாது இருக்கும் என்றால் அந்த வீட்டு வாசலில் பாவம் இருக்கிறது. இதை உணர்வீர்களா? இந்த தவக்காலம் என்பது நான் உண்மையாக பாவ, அநியாய, அக்கிரம, மோச, நாச, பகை, விரோத, குரோதங்களை விற்று விடுவது, மெய்யாக மனம் திரும்புவது. இதுதான் தவக்காலத்தினுடைய மேன்மை. இந்த செய்தி கேட்குற நீங்கள் சிலுவைக்கு முன்பு என்னை மன்னியும் ஆண்டவரே, உம்மை போல் நான் நன்மை செய்து வாழட்டும், அந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும், தீமை சிலுவையில் சாகட்டும் இயேசுசாமி, உம் இரத்தத்தால் என்னை கழுவும், என் வீட்டு வாசலில் பாவம் இருக்கக்கூடாது, தேவ தூதர்கள் தான் வந்து உட்காரணும், அந்த அனுபவத்தை எனக்கு தாரும், நீங்கள் வாங்க எங்கள் வீட்டுக்கு என்று ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, எங்கள் மேல் வைத்த இரக்கம், மனதுருக்கம் எங்களை எல்லா பொல்லாங்கிலிருந்து விலக்கி, எங்களை எல்லாம் மாய்மால பித்தலாட்டத்திலிருந்து விலக்கி, உண்மையாக உமது இரத்தத்தால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு உத்தம வாழ்க்கை வாழவே நீர் எங்களை தேடி இந்த உலகத்துக்கு வந்தீர். இயேசுவே, என்னோடு ஜெபிக்கிற உம்முடைய ஜனங்கள் எங்கள் எல்லோரையும் தீமை செய்வதை சாகடிக்க ஆண்டவரே பலன் தாரும். உம்மை போல் உமது ஆவியால் எப்போதும் நன்மை செய்ய பலன் தாரும். எங்கள் வீட்டு வாசல்களில் பாவம் இருக்கக்கூடாது. இயேசுவே, தேவ தூதர்கள் தான் இருக்க வேண்டும். நீர் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் கதவை தட்டுகிறீர், உள்ளே வர வேண்டும் ஆண்டவரே. என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகளை ரட்சிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.